க்ரோ ஃபேமிலி உறவுகள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நிறுவனத்தோட வெற்றி அப்படி என்பது 3 மாதம் 6 மாதம் 12 மாதம் தொடர்ந்து பயணித்தால் அடுத்து அதனோட நிலையே வேற. ஒரு நிறுவனம் ஸ்டாண்ட் பை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வேணும். அந்த அவகாசம் அத்தனையும் தாண்டி கடந்த ஒரு 24 மாதமாக வெற்றி பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் அடுத்த படைப்பு க்ரோ ஃபேமிலி அப்படின்ற ஒரு அற்புதமான படைப்பு. அந்த படைப்பு மூலமாக நம்ம என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ வாயிலாக காணலாம். அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் க்ரோ ஃபேமிலி அப்படின்றது ஒரு பைனரி சிஸ்டத்தை உள்ளடங்கிய ஒரு இன்கம் பிளான். இப்போ இந்த க்ரோ ஃபேமிலியில் என்ன பிளான் எல்லாம் உள்ளடங்கி இருக்கு, இந்த க்ரோ ஃபேமிலி மூலமாக நம்ம என்ன வருமானத்தை எல்லாம் பெற முடியும், எவ்வளவு சீக்கிரமாக இந்த வருமானத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். க்ரோ ஃபேமிலி பேக்கேஜ் அப்படின்றது ஒரு 3 வகையாக கொடுத்துருக்காங்க. பிகினர் $25, ஜூனியர் $50, சீனியர் $100. க்ரோ ஃபேமிலி இன்கம், அதாவது நம்ம அந்த பிளானுக்குள்ளே வந்துட்டோம்னா என்ன வகையான வருமானங்களை நம்ம இங்கே சம்பாதிக்க முடியும் அப்படின்றத இங்கே காமிக்கிறாங்க. டைரக்ட் இன்கம், கப்புள் மேட்ச் இன்கம், ஃப்ரெண்ட்ஸ் இன்கம், ரிலேட்டிவ் இன்கம். ஸோ க்ரோ ஃபேமிலி என்ற நேமுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபேமிலியாகவே இங்கே காமிச்சிட்டு இருக்காங்க. ரைட்டு. முதல் வருமான வாய்ப்பு டைரக்ட் இன்கம். இங்கே டைரக்ட் இன்கம் என்றது மல்டிபிள் டைம் கிடைக்கக்கூடிய மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம எந்த நிறுவனத்தில் பயணித்தாலும் டைரக்ட் இன்கம் என்றது ஒரு வாட்டி மட்டுமே கிடைக்கும். ஆனால் இங்கே 10 வாட்டி 100 வாட்டி 1000 வாட்டி கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த க்ரோ ஃபேமிலி பிளான் டிசைன் பண்ணப்பட்டுள்ளது. ரைட்டு. டைரக்ட் இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர் பிளானில் வந்தால் 10% $25க்கு $2.5 கிடைக்கும். ஜூனியர் $50க்கு $5 கிடைக்கும். சீனியர் $100க்கு $10 கிடைக்கும். ஒரு நபரை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அறிமுக வருமானம் அப்படின்னு இதை நம்ம கூற முடியும். இந்த டைரக்ட் இன்கம் என்றது ஒரு வாட்டி மட்டுமல்ல நண்பர்களே, பல தடவைகள் நமக்கு கிடைக்கும். அது எப்படி அப்படின்றது அடுத்தடுத்து வரும் பிளான் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கப்புள் மேட்ச் இன்கம் அப்படின்னா நம்ம என்ன வரும் அப்படின்னா பைனரி இன்கத்தை இங்கே கொடுக்குறாங்க. இப்போ ஜூனியர்ன்றது $50, நான் $50 வந்துட்டேன், நான் ஏ. நான் பி என்ற ஒரு நபரையும் சி என்ற ஒரு நபரையும் உருவாக்கும் பட்சத்தில் எனக்கு டைரக்ட் இன்கமா 5 $10 கிடைக்கும். கப்புள் மேட்ச் இன்கமா $25 கிடைக்கும். எகெயின் லெவல் இன்கம், சிங்கிள் லெக் இன்கம் இன்னும் ஒரு 2 விதமான வருமானம் நமக்கு கிடைக்கிற மாதிரியே இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, ஏ என்ற நபர் வந்துட்டாரு, 2 நபர்களை அறிமுகப்படுத்திட்டார், ஏ பி என்றது. இப்போ என்ன நடக்கும்னா, ஏ என்ற நபர் உடனடியா A1 என்ற இடத்துக்கு ரீப்ளேஸ் ஆவாரு. அப்போ இந்த A1 இங்கே வந்தது காட்டிலும் A1 யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ அவருக்கு எகெயின் ஒரு வாட்டி டைரக்ட் இன்கம் போகும். அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியும் சியும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பேர் மேட்ச் பண்ணால் எகெயின் A1க்கு கீழே B1 என்றும் C1 என்னும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக B1 C1 என்று 2 பேர் இங்கே உட்காருவாங்க. அதன் மூலமாக நமக்கு ஒரு வருமானம் இங்கே கிடைக்கும். எகைன் என்ன நடக்கும், A1க்கு கீழே 2 பேர் உட்கார்ந்தது காட்டிலும் A1 A2 என்ற இடத்துக்கு ரீப்ளேஸ் ஆகும்போது என்ன நடக்கும், எகைன் டைரக்டாக 2 டைரக்ட் இன்கம் கிடைக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போ இதில் பாருங்க, $50 பேர் மேட்ச் பண்ணினால் நமக்கு இமீடியட்டாக கிடைக்கக்கூடியது $35. எகைன் லெவல் இன்கமாக ஒரு $5, சிங்கிள் லெக் இன்கமாக ஒரு $10 அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அது எப்படின்னு நம்ம இப்போ அடுத்து வரக்கூடியதில் பார்க்கலாம். ஓகே. $100 பிளான், இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். 2 பேர் $100 வரும்போது $100 பேர் மேட்ச் ஆகும், 2 டைரக்ட் இன்கம் கிடைக்கும்.
பைனரி இன்கம் கிடைக்கும், லெவலு சிங்கிள் செகண்டு, இது மூவ் ஆகிட்டே இருக்கும். ரைட்டு. இப்போ டைரக்ட் இன்கம் பார்த்துட்டோம், கப்புள் மேட்ச் இன்கம் பார்த்துட்டோம். எகெயின் இருக்கக்கூடியது லெவல் இன்கம், க்ரோ லெவல் இன்கம். அப்போ லெவல் இன்கமுக்காக எவ்வளவு எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் பிளானில் $5, சீனியர் பிளானில் $10 எடுத்து வைக்கிறாங்க. ரைட்டு. இப்போ இந்த லெவல் இன்கம் நம்ம வாங்கணும்னா மினிமம் கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தா தான் நமக்கு லெவல் இன்கம் கிடைக்கும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 20 லெவல் இன்கம் வாங்கணும்னா 4 டைரக்டை கொடுக்கணும். அப்போ 2 டைரக்ட் கொடுத்தோம்னா 10 லெவலுக்கு ரீச் ஆகும், 4 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தோம்னா 20 லெவலுக்கு ரீச் ஆகும். ரைட்டு. இதுக்கு மினிமம் கண்டிஷன். ரைட்டு. நம்ம இப்போ $50 பிளானில் வந்துட்டோம். நமக்கு ஏற்கனவே நம்மளோட ரெஃபரில் நிறைய மெம்பர் இருப்பாங்க. அவங்களில் ஒரு 2 பேரை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணினோம்னால் அவங்க எங்களோட ஃபஸ்ட்டு லெவலில் வருவாங்க. இது லெவல் உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தின 2 நபர்கள் மூலமாக வரக்கூடிய 4, 8, 16 அப்படின்றது அடுத்தடுத்த லெவலில் எங்களுக்கு காமிக்கும். அப்போ நம்ம நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய அத்தனை நபர்களும் நம்மளோட ஃபஸ்ட்டு லெவலு. நம்ம அறிமுகப்படுத்தின நபர்கள் கொண்டு வரக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் செகண்ட் லெவல். இப்படியே இது மூவ் ஆகி 20 லெவலில் வந்து இந்த லெவல் இன்கம்மை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூனியர் பிளான் மேட்ச் ஆகும்போது $5 எடுத்து 20 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பேர் மேட்ச் பண்ணிட்டேன்னா $5 பிடிச்சிக்குவாங்க. அந்த $5 பிடிச்சி எனக்கு மேலே இருக்கக்கூடிய 20 லெவல் நபர்களுக்கும் $0.25 மேனிக்கு பிரித்து கொடுப்பாங்க. இந்த இன்கம் மட்டுமே பார்த்தீங்கன்னா $5,24,287 2 மேட்ரிக்ஸில் கிடைக்கும். இதே வந்து 4 மேட்ரிக்ஸ் பண்ணினால் இது ஒரு பெரியளவான வருமானத்தை எங்களுக்கு கொட்டி கொடுக்கும். அதே மாதிரி $10 பிளான்லையும் இதே மாதிரி தான். இதில் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது $0.5 மேனிக்கு 20 லெவலுக்கு கிடைக்கும். இதில் 1,03,6,7 $10,48,575 இந்த 2 மேட்ரிக்ஸில் லெவல் இன்கம் கிடைக்கும். சிறப்பான ஒரு பிளான் லெவல் இன்கம். இதை நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கணும்னா நம்ம குறைஞ்சது 4 ரெஃபர் கொடுத்தே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு க்ரோ ஃபேமிலி பைனரி எப்படி பைனரி மேட்ச் ஆகுது அப்படின்றது இதில் போட்டு காமிச்சிருக்கோம். நீங்கள் $50 வந்துட்டீங்கன்னா பிசி 2 பேரை $50 அறிமுகப்படுத்தினால் இன்கம் $50 ரிலீஸ் ஆகும். இதில் டிடக்ஷன் எல்லாம் போக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டைரக்டில் 2 $10, பேர் மேட்சில் $25, மொத்தம் $35 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டோம்னா நம்ம பிசி அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம அறிமுகப்படுத்துறது காட்டிலும் ஏ என்ற பிளேஸ்மெண்ட் A1 என்ற பிளேஸ்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஏயில் இருந்து A1 மூவ் ஆகுது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே A1 என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா இதுக்கு கீழே B1 வரலாம், C1 வரலாம். கரெக்டா? அல்லது நம்ம புதுசாக கொடுக்கக்கூடிய நபர்களும் இங்கே வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 நபர்களை அறிமுகப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு வருவாங்க. எகைன் 2 நபர்களை அறிமுகப்படுத்தினா அடுத்த லெக்கில் வந்து உட்காருவாங்க. ரைட்டு. இப்போ பாருங்கள், A1ன்றது A2ஆக வருது. இப்போ A2ன்றது எங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னா இங்கே யாரோ XY என்று 2 பேர் வர்றாங்க. இது XZ 2 பேர் வர்றாங்க. இது எப்படி வரும்? நம்ம எகெயின் கொடுக்கக்கூடிய ரெஃபரல். அப்போ நம்ம ரெஃபரல் நம்ம கொடுத்துட்டு இருந்தாலும் நமக்கு பேர் மேட்ச் ஆகும். அல்லது நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த பிசி பேர் மேட்ச் ஆனாலும் நமக்கு அடுத்தடுத்து வந்து உட்கார்ந்து பிசியே நமக்கு பல தடவைகள் பைனரி மேட்ச் பண்ணுவாங்க, பல தடவைகளை டைரக்ட் இன்கம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, A2ன்றது A3 எங்களுக்கு உருவாகும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் கிடைக்கும். XO YO யாரோ நம்ம கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து இங்கே உட்காருவாங்க. ரைட்டு. இதுதான் அந்த சிம்பிள் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிற பைனரி சிஸ்டம் போட்டு காமிச்சிருக்கு. இதில் $100 சேம் அதே தான். $50 என்ன நடக்குமோ அது $100 போட்டிருக்கு. இது ஒரு அற்புதமான சிஸ்டம் இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே லைவில் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், இங்கே A என்ற ஒரு நபர் இருக்காரு, B என்ற ஒரு நபர் இருக்காரு, C என்ற நபர், D என்ற நபர், E என்ற நபர், F என்ற நபர். இப்படி வந்து ஒரு 6 பேர் லைனில் ஒன்றுக்கு கீழே ஒன்றா என்ட்ரி போடுறாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய F என்ற நபர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. அவர் 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது F என்ற நபருக்கு $50 கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் இங்கே மேலே இருக்கக்கூடிய
அத்தனை நபர்களுக்கும் ஒரு பேர் மேட்ச் ஆகும். இது ஒரு அமேசிங் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் நீங்கள் உள்ளே வந்தால் தான் இதோட வருமானம் எப்படி இருக்குன்றத நீங்கள் அனுபவிக்க முடியும். எகைன் இருக்கக்கூடியது பாருங்க, க்ரோ இன்கம். இதில் என்னன்னு சொன்னால் சிங்கிள் லெக் இன்கம். அப்போ நம்ம நிறுவனத்தில் நம்ம க்ரோ ஃபேமிலி ப்ராஜெக்டில் யாரெல்லாம் $50 அவங்க பேக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்கே அப்கிரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு $100 சிஸ்டம் ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ இங்கே வர்ற யாருக்காவது நஷ்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எந்த நஷ்டமுமே இல்லை. $50 வர்றவர் $100 பணத்தை வாங்கிட்டு வெளியில் போகலாம், அல்லது தொடர்ந்து இதில் பயணித்து வரக்கூடிய வருமானத்தில் $100க்கும் அப்கிரேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பைனரி இன்கம்மை அனுபவிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் லெக் இன்கம்ன்றது 50க்கு 100 இது மட்டும்தான். 25க்கு 50, 50க்கு 100 மட்டும்தான் கிடைக்கும். $100 பிளானுக்கு கிடைக்காது. ஏன்னா 25, 50 வந்து நீங்கள் கையிலேருந்து எடுத்துகிட்டு வர பணமாகவும் 100 இதில் சம்பாதிச்சுட்டு அப்கிரேட் பண்ணுற பணமாகவும் இந்த சிஸ்டம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர பணத்துக்கு உங்களுக்கு டபுளான ரிட்டர்ன் தர்ற மாதிரி இந்த சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த சிங்கிள் லெக் இன்கம் எப்படி கிடைக்கும்னா, கம்பெனி ஐடியில் இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 20 ஐடிக்கும் $100 கொடுக்கும். $50 வந்த நபருக்கு $100 கொடுக்கும். அந்த 20 பேரும் எப்போ $100 வாங்குறாங்களோ அப்போ இந்த சிஸ்டம் அந்த 20 பேரோட இன்கமையும் இந்த சிங்கிள் லெக் இன்கம்மை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய இன்கம்மை நிறுத்திட்டு அடுத்து இருக்கக்கூடிய 20 நபர்களுக்கு பேமெண்ட்டை கொடுக்கும். அப்படியே 20 நபர்களாக கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த 20 பேருக்கும் இன் அண்ட் அவுட் டபுள். அதாவது $50 வந்தீங்கன்னா இன் 50ன்னா அவுட் 100 அப்படின்ற மாதிரி இந்த சிங்கிள் லெக்கில் உங்களுக்கு இன்கம்மை கொடுத்து உங்களை வந்து வெளியேற்றிட்டே இருப்பாங்க. அப்போ $50 ஆரம்பத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு $100 கிடைக்கிறக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இங்கே இருக்குது. இது எப்படின்னா $50 பேர் மேட்ச் பண்ணும்போது ஒரு $10யும் $100 பேர் மேட்ச் பண்ணும்போது ஒரு $20யும் எடுத்து வச்சு 20 லெவலுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி ஐடி இருக்குது. கம்பெனி ஐடியில் ஒரு நபர் யாரோ ஒரு நபர் $50 பேர் மேட்ச் பண்ணினால் $10 எடுத்து 20 லெவலுக்கு $1.5 கொடுப்பாங்க. அதே மாதிரி $100 பிளானில் அவர் எங்கேயோ ஒரு நபர் பேர் மேட்ச் பண்ணினா $20 எடுத்து ஒவ்வொரு டாலர் 20 லெவலுக்கும் கொடுப்பாங்க. இப்போ கம்பெனி ஐடி இருக்குது. இந்த $1.5ம் $1 வந்து எப்போ அவருக்கு ஒரு $100 ரீச் ஆகுதோ அப்போ அவரோட ஐடி இந்த சிங்கிள் லெக் இன்கம்ல இருந்து வெளியேற்றப்படும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட்டு. இப்போ இந்த பிளானிங் பார்த்தீங்கன்னா 1/1/2004 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெவலப்பிங் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிசைனிங் 1/6 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் 1/7. இப்போ லான்ச் பண்ணுறது 15/7 வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. க்ரோ லெவல் இன்கம் அப்படின்ற ஒரு சார்ட் இருக்குது. இந்த சார்ட்டை பாருங்கள். நீங்கள் இந்த லெவல் இன்கமில் ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்கணும்னா ஒரு 4 மேட்ரிக்ஸில் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் 4 டைரக்ட் ரெஃபரில் கொடுத்து உங்களோட டீமை நீங்கள் 10 லெவலுக்கு ரீச் பண்ணிங்கன்னா உங்களோட லெவல் இன்கம் மட்டும் ஒரு $11 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த $11 லட்சம் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் இந்த பிளானை கற்றுக்கணும். இந்த பிளானை வந்து உங்கள் லைஃப் லைன் பார்ட்னர்ஸுக்கு கற்றுக் கொடுக்கணும். குறைஞ்சது ஒவ்வொரு நபர்களும் 4 நபர்களை அறிமுகப்படுத்தணும். அப்படி அறிமுகப்படுத்தும் பட்சத்தில் தான் 4 மேட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். சிஸ்டம் கொடுக்கக்கூடிய கிரிட்டீரியா கம்ப்ளீட்டட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ $11 லட்சம் நம்ம நியர்பை எடுக்கணும்னா நம்ம ஒர்க்கு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 4 நபர்களை அறிமுகப்படுத்தணும். இந்த க்ரோ ஃபேமிலியோட வெற்றி பயணத்தில் 3வது வருஷத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். அந்த வெற்றி பயணத்தின் தொடக்கமாகத்தான் இந்த க்ரோ ஃபேமிலி பைனரி என்றது ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. இந்த ஃபேமிலி பைனரியில் உள்ள வரக்கூடிய அத்தனை பேரும் பல லட்சங்கள் பல கோடிகளை சம்பாதிப்பதற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி இந்த பிளானை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.